Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அவியல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த அவியலை பாத்தீங்கன்னா நம்ம அடையோட தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லனா சாம்பார் சாதம், ரச சாதம், முக்கியமா வத்த குழம்போட வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த அவியல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவியல் செய்கிறதுக்கு நம்ம காய்கறிகள் எல்லாம் வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு அகலமான பாத்திரத்தில் காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்று போல் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 10 பீன்ஸ் நறுக்கியிருக்கிறேன். ஒரு முருங்கைக்காயை நறுக்கிட்டு ஓரம் போல் 2 பக்கமும் கொஞ்சமாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ அந்த மசாலா இறங்கி அவியலில் சாப்பிட்றதுக்கு முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேரட்டையுமே அதே மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் போட்டிருக்கிறேன். ஒரு 10 அவரைக்காயை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வாழைக்காய், ரெண்டையுமே தோல் சீவி ஒரே மாதிரி இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. அவியல் அப்படின்னாலே காய்கறிகள் ஒன்று போல் நமக்கு வேகணும், ப்ளஸ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நறுக்கிக்கோங்க. கூடவே இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம இதில் இன்னுமே நம்ம காய்கறிகள் சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காயை அதுவுமே கொஞ்சம் தடிமனாக நீளமாக நறுக்கிக்கோங்க. சின்னதாக நறுக்கினீங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்ததுக்கப்புறமா இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுவே கல் உப்புனா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயில் தான் வேக வைக்கணும். அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டி போயிடும். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு பாதி அளவு நல்லா வேகணும். இது வெந்ததுக்கு அப்புறமா மித்த காய்கறிகள்லாம் நம்ம சேர்க்கணும். ஏற்கனவே நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். சேனக்கிழங்கை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி அளவு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேப்பங்கிழங்கை முழுசாக வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூசணிக்காயும் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் பாதி மாங்காய் மட்டும் நறுக்கி கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இந்த காய்கறிகள் ஒரு மிதமான தீயிலேயே வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் ஒரு 10 நிமிஷமாக வேக வச்சுருந்தேன். ஓரளவு பாதி அளவு வெந்துருச்சு. உங்களுக்கு கத்திரிக்காய் பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் வெந்தது. இந்த சமயத்தில் போடக்கூடிய காய்கறிகள் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா காய்களையுமே சேர்த்துக்கோங்க. சேப்பங்கிழங்கு இப்பயே போட்டிங்கன்னா வழுவழுன்னு ஆகிடும். இது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப நம்ம சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். சப்போஸ் தண்ணி கொஞ்சமாக இருக்குது பத்தலை அப்படின்னா கொதிக்கிற தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த காய்கறிகள் ஒரு மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழைய வேகக்கூடாது. நல்லா பக்குவமாக முழுசாக வெந்தால் போதும். இப்போ இது வேகிறது காட்டிலையும் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதாவது ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாய். நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு குறப்பாக இருந்தால் தான் அவியலோட டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. ரொம்ப குழையவும் இல்லை, வேகாமையும் இல்லை. நான் பார்த்திங்கன்னா அவியல் கொஞ்சம் மசாலா இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா நல்லா தண்ணி சுண்டினதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போயே தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். தேங்காயை நல்லா வழித்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சேப்பங்கிழங்கு இப்போ தான் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் கொதிக்க விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக அவியல் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக அவியல் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம 2 முக்கியமான சாமான்கள் கட்டாயமாக அவியலுக்கு சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தாராளமான ஃப்ரெஷ் கருவேப்பிலை பிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து தாளித்து போடக்கூடாது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஊற்றணும். அதனால் பச்சை தேங்காய் எண்ணெய் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது 2மே கடைசியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், தண்ணியாக இருக்காது. இது அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்கணும். தயிர் புளிக்காத தயிர், நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் 1/4 கப்பு மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற தயிர் சேர்த்துட்டிங்கன்னா குழ குழப்பாயிடும். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா கொஞ்சமாக, அதாவது சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளியை கரைச்சிட்டு நீங்கள் கொதிக்கிறப்ப சேர்த்து கூட பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா அடையோடையும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம், வத்தக்குழம்பு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த அவியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.